இந்த வீடியோவில் பிஜிஎனுக்கு வெல்டு மெஷில் எப்படி கேஜ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய பிஜிஎனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேஜ் மேக் பண்ணேன். அதை தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கேஜ் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அகலம் இருக்க ஒரு வெல்டு மெஷை ரோல் ஃபுல்லாக வாங்கிங்க. எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. இந்த கேஜோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 1.5 அடி, நீளம் 2 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி. இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, இதுதான் என்னோடய கேஜோட அளவு. மொத்தம் நான் வந்து 4 பார்ட்டிஷன் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பார்ட்டிஷன் செய்கிறது பார்த்தீங்கன்னா வெல்டு மெஷ் வந்து 6 அடிக்கு 2 பீஸை கட் பண்ணி நீங்கள் இப்போ ஒவ்வொரு பீஸையும் பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக வச்சு நான் அந்த வீடியோவில் கட்டுற மாதிரி ஒரு கட்டை ஒன்று வச்சுக்கோங்க. கட்டை வச்சு இது மாதிரி பொறுமையாக சுற்றில வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு எல் ஷேப் வந்துடும். அந்த எல் ஷேப்பை 2 பீஸையும் கட் பண்ணிடுங்க. நான் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக அடிங்க. அந்த கோடு வந்து அந்த ஒரு லைனில் வரணும். அப்போ தான் கடைசியில் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 பீஸையுமே இது மாதிரி எல் சேஃபாக வச்சு கரெக்டாக அந்த கட்டையில் வச்சு இது மாதிரி தட்டிக்கிங்க. இந்த 6 அடி பீஸை பார்த்தீங்கன்னா நான் 3 அறையாக வைக்க போகிறேன். 3 அறைக்கு பார்த்தீங்கன்னா 2 அடியாக பிரித்தோம்னா 3 அறை வந்துடும். அடுத்து வந்து நடுவில் அறை தடுக்கிற அந்த அறை இருக்குங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 1.5க்கு 1.5, அகலமும் 1.5, உயரமும் 1.5, நீளமும் 1.5, அந்த மாதிரி அது கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்க மாதிரி இதை வந்து நீங்கள் அந்த எல் ஷேப் ஒன்று செஞ்சுருவீங்க பார்த்தீங்களா ஒரு பீஸை. அந்த பீஸில் வந்து ஒரு பீஸ் செஞ்சதுக்கப்புறமே இதை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணக்கப்புறம் உள்ளுக்கு வச்சு அதை கட்ட முடியாது. நீங்கள் கட்டு கம்பி வச்சும் கட்டலாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பி கட் பண்ணி இல்லை வளைச்சி விட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். கட்டு கம்பியில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வராது. இருந்தாலும் அது கொஞ்சம் கட்ட ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி இந்த மெயினானதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த கம்பியிலே வளைச்சிட்டேன். கட்ட முடியாதது பின்ன முடியாதது மட்டும் நான் கட்டு கம்பியில் போட்டிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த 1.5 அடி ரேக் பிரிக்க வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வலையை எடுத்து நம்ம நடுவில் வச்சு இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓரத்தில் வச்சோம்னா நமக்கு அடுத்து அந்த எல் சைஸ் வலையை வச்சு பின்னுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா அந்த 4 நடுவில் தடுக்கிற ரேக்கும் நம்ம தடுத்தாச்சு. அடுத்து இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வைக்கிற இன்னொரு பாதி அந்த எல் ஷேப் நம்ம இன்னொரு சீட் கட் பண்ணி நம்மள அந்த எல் ஷேப்பில் 6 அடிக்கு அதை மேலே இன்செர்ட் பண்ணணும். இப்போ இதான் அந்த நம்ம இன்செர்ட் பண்ண அந்த ரேக்குங்க. அடுத்து மீதி இருக்க அந்த எல் ஷேப், அதாவது இன்னொரு பீஸ் இருக்குல்ல 6 அடி, அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் இன்செர்ட் பண்ணணும். இப்போ இதை பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எனக்கே நிறைய திருப்பி அந்த கம்பியை கிழிச்சிருச்சு. கொஞ்சம் சேஃப்டியாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வலையும் பின்னுறப்ப பார்த்தீங்கன்னா அந்தந்த நேர் வச்சு நீங்கள் அந்த கம்பியை வளைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மாறினாலும் ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இப்போ நான் கரெக்டாக வளைக்காத பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக நீட்டாக வரும். இதே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாற்றி பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வராது. அப்புறம் அந்த கேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்பியில் வளைச்சது எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கேஜ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் நடுவில் வந்து இப்போ அதில் கம்பி நான் கட் பண்ணல, அதனால் நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி யூஸ் பண்ணேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நடுவில் அந்த ரேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக அந்த கேஜ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டோர் வைக்கணும். டோர் வந்து எனக்கு வந்து நான் இங்கிட்டு 10 கம்பி அங்கிட்டு 10 கம்பி கட் பண்ணேன். அதாவது உங்களுக்கு தேவை எவ்வளோ பெருசுக்கு டோர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அதை கட் பண்ணி ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பி கட் பண்ணாதீங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் உள்ளுக்கு கை விடுறப்போ உங்களுக்கு கையை கிழிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா கம்பியுமே நீட்டமாக விட்டு ஃபுல்லாக அதை வளைச்சி விட்ருங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து கதவு எப்படி செய்வார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கம்பி சுற்றி வர வெட்டினீங்கன்னா கதவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4 பக்கெட்டும் 12 கம்பி விட்டு வெட்டணும். அடுத்து பார்த்தோம்னா அந்த கம்பியில் வந்து எதுக்காக 4 பக்கெட்டும் சுற்றி வர நம்ம விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கம்பியை இன்செர்ட் பண்ணி நம்ம கதவில் வச்சா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கம்பி பேர் எனக்கு என்னென்னு தெரில, இதுதான் அந்த கம்பி. இதில் நம்ம அதில் எடுத்து அளவு எடுத்து இதில் கரெக்டாக அதை கட் பண்ணிக்கிங்க. அந்த அளவு எடுத்த கம்பியை பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த கதவு இருக்கு இல்லையா, அதில் வந்து 4 பக்கெட்டும் அந்த கம்பியை விட்டுருப்போம். அந்த விட்ட கம்பியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுறணும். மூலையில் வந்து இந்த மாதிரி வளைங்க, அப்போ தான் உங்களுக்கு வளைக்க ஈஸியாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் நல்லா தெளிவாக புரியும். இந்த கதவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொறுப்பாக பண்ணுங்கள். இல்லைனா அந்த வெல்டு மெஷின்லாம் கொஞ்சம் கட்டாக கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுப்பாக நீங்கள் பண்ணால் தான் இந்த கதவை ஈஸியாக பக்கத்துக்குன்னு செய்ய முடியும். நான் கொஞ்சம் வேகமாக பண்ணேன், அது எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் கொஞ்சம் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணுறப்ப நல்லா வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செஞ்ச கதவை வந்து அந்த கேஜில் இன்செர்ட் பண்ண போகிறோம். அதை இன்செர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கெட்டு தான் அந்த கம்பியில் நம்ம வளைச்சிருப்போம். மீதி ஒரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா வளைச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு பக்கெட்டை வந்து நம்ம அந்த கேஜில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு கதவு ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கதவை லாக் பண்ணுறதுக்கு நம்ம லாக் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த லாக்கு தான் இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் நல்லா ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்க ஒரு கம்பி எடுத்து நான் நல்லா 2ஆக வளைச்சிங்க. நான் வளைக்கிற மாதிரி இதே மாதிரி வளைச்சிங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு லாக் ஒன்று வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வளைச்சிக்கோங்க. அந்த வளைச்சதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா அதை டைட் பண்ணிங்க கொரடை வச்சு. அடுத்து ஒரு சைடு நேராக வச்சு அதை உள்ளே வச்சதுக்கப்புறமா லாக் பண்ணால் தான் உனக்கு லாக் பண்ண ஈஸியாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பி. அந்த கம்பி எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சைடு மட்டும் வளைச்சி விட்டு இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வளைச்சி விட்டு அந்த கம்பியில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதை நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக், அதாவது கதவு லாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன், அதாவது 3 ரேக் உள்ள ஒரு பார்ட்டிஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4 பார்ட்டிஷன் வந்து நான் செஞ்சு ஆல்ரெடி வச்சுட்டேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டிஷன் நான் செட் பண்ணணும் அப்படின்னு. அதான் அந்த 4 பார்ட்டிஷன் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாங்கிலில் எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் 4 எல்லாங்கில் வாங்கியிருக்கேன். கூட இந்த போல்டு நட்டு இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்தது எப்படி இதை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மூலைக்கும் பார்த்தீங்கன்னா 4 எல்லாங்கில் வச்சுருங்க. அந்த செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கேஜுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப் விட்டு எல்லாங்கில செட் பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். நான் செட் பண்ணுறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது மாதிரி போல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுக்கு வந்து இந்த சைடு 4 போல்டு, இந்த சைடு 4 போல்டு, அது மாதிரி ஒரு கேஜிக்கு வந்து 8 போல்ட்டு போடணும். அது மாதிரி 4 பார்ட்டிஷனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போல்ட்டு போட்டுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா போல்ட்டு போட்டு அதில் லாக் பண்ணுறதாலும் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போல்ட்டு போட்டு லாக் பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ கேஜி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நான் எப்படி இந்த போல்ட்டை லாக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு போல்ட்டுங்கிட்டும் ஒரு போல்ட்டுங்கிட்டும் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜி நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப் விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புறாவோட வேஸ்ட்டில் நம்ம தனியாக ஒரு ட்ரே வச்சு நம்ம எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கேஜ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேஜ் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 நாள் ஆச்சு. ஏன்னா நான் மட்டும் தான் அந்த கேஜை செஞ்சேன். இதே ஒரு 2 பேர் நம்ம சேர்ந்து செஞ்சோம்னா ஒரு நாள் 1.5 நாள்லேயே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தனியாக செஞ்சனால எனக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதாச்சு. நான் புதுசு வேறு, அதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கேஜ் செஞ்சுருக்கேன். முடிஞ்சால் கேஜ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண கேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாக்ஸும் வாட்டர் பாக்ஸும் செட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பாக்ஸ் வாட்டர் பாக்ஸும் வாங்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கம்மியான காஸ்ட்டு தான். உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அவர் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும். அதை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் பாக்ஸும் தனித்தனியாக வரும். நீங்கள் அந்த ஃபுட் பாக்ஸும் வாட்டர் பாக்ஸும் வாங்கினதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ கேப் தேவைப்படுது, எங்கே மாட்டுங்கிறத நீங்கள் அந்த வலையில் வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். என்னால் அந்த கட் பண்ண வீடியோ வந்து நான் முன்னாடி கட் பண்ணேன், என்னால் வீடியோ போட முடியல. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் வச்சு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஃபுட் பாக்ஸ் எல்லா ரேக்குமே வச்சுட்டேன். இதுதான் என்னோடய இப்போ நியூ கேஜ், இப்போ புதுசாக நான் செஞ்ச கேஜ், நானாக பண்ணது. நீங்களும் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.